உங்க பொண்ணை காணும்னு எனக்கு தகவல் வந்துச்சு. அதான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். யோ ராகவா, என் பொண்ணை உன்னால கண்டுபிடிக்க முடியுமாயா? சரி, இதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா சொல்றேன் சார். சின்ன வயசுல என் அத்தை பொண்ணு ரஞ்சிதா திருடம் போலீஸ் விளையாண்டப்ப ஒரு சிவத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்தா சார். அவளை நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அப்புறம் சார் என்னுடைய ரெனால்டு பேனாவை மறந்து வச்சுட்டேன் சார். வீடு பூரா தேடோன்னு தேடி கடைசியா கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அப்புறம் சார் கபடி கமிஷனர் ஆரோக்கியராஜ் சாரு கொள்ளையை கண்டுபிடிச்சேன்னு கேக்குறாரு. இது வரைக்கும் இல்ல சார். இனிமே ட்ரைனிங் எடுக்கணும் சார். ஆஹா, சாருடைய பொண்ணு தொலைஞ்சு போனது ரொம்ப சௌரியமா போச்சு. யோ, உனக்கு ட்ரைனிங்க்கு வேண்டி என் பொண்ணு தொலைணுமாயா? சரி, என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தடயம் இருக்கு, நான் சொல்றேன். அவளை கடத்தினவன் SAP தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துல அவளோட டூத் பிரஷை கட்டி தொங்க விட்டுருக்காயா. சார், இத முதல்ல சொல்லிட கூடாதா? மேட்ரு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் சார். என்ன கபடி கமிஷனர் சொல்றீங்க? சாரோட பொண்ண அவ்வளவு சீக்கிரமா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? யோ, உன் பொண்ண நான் கண்டுபிடிக்கிறேன்னு வரல. அப்புறம் அவ டூத் பேஸ்டியே கட்டி தொங்க விட்டவன் உன் பொண்ண ஈஸியா போட்டு தள்ளிப்பான்னு சொல்ல வந்த. எல்லாரும் பாடிய சார்ஜ் பண்ணுங்க. தெரியும். பொண்ணு ராணி போனோன்னு சொல்லி எடுத்துட்டு எவனையோ அடிச்சு புழிஞ்சு துவைச்சு வெயில காய போட்ட மாதிரி எவனையோ எடுத்திருக்கீங்க சார். சத்தியமா சொல்றேன் சார், உங்க பொண்ணு மேல ராணி தான் சார். அவ செத்து போன பொம்பளையானோட ஆம்பளையா மாறிடுச்சு சார். மஞ்சள் வெயில் மாலை இதே மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே.
ஊரே தான் தேடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீலாவே நட்சத்திரம் பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானோ என்பது போ பேசி பேசி தீர்த்த பின்னும் ஏதோ ஒன்று குறையுதே. உள்ளே ஒரு சின்னஞ்சிறு மரகத மாற்றம் வந்து குரு குரு மின்னல் என குறுக்கே வாடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நீலாவே நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். இல்ல ராகவா, இந்த ஊரு இந்த மனுஷங்க யாருமே இனி ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். நான் அதனால போய் தான் ஆகுவேன் ராகவா. என்ன ஆராதனா இப்படி அடம் முடிக்கிற? உனக்காக நான் உயிரியே கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன்ல. அது நான் இருந்துதான் கொடுக்கணும்னு இல்ல, நான் போனதுக்கு அப்புறமும் நீங்க கொடுக்கலாம். அதனால நான் போறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு 2 மூட்டை அரிசி, 60 கிலோ பருப்பு, 3 டின்னு எண்ணெய், 20 கிலோ சிக்கன் டெய்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேனே. அது எல்லாம் வேஸ்டா போயிடுமாட்டிருக்கே. ராகவன், என்ன இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி வராது. அதனால நான் நியூயார்க் போல, இப்பவே நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தலாமா?